ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் மடக்கு, இந்த மடக்கு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மடக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஆக்சுவல் மடக்கு பார்த்திங்கன்னா மைதாவில் செய்வாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மைதாலையும் இதை செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமையில் செஞ்சு காட்டியிருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலருக்காக தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி ஓரளவுக்கு திக்காக பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அந்த மடக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாவு வந்து நான் 5 பேட்சாக பிரிச்சுருக்கேன். 5 உருண்டைகளை ஈக்குவலாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, நான் மைதா மாவு சேர்த்துக்கல, கோதுமை மாவு சேர்த்துக்கல, அரிசி மாவு தான் கீழே தூவிக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவோட கிறிஸ்ப்னஸ் வந்துட்டு நமக்கு இதில் நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நல்லா தூவி தூவி நம்ம தேய்க்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் ஒவ்வொரு லேயருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அரிசி மாவு மட்டும் தூவிட்டு இந்த மாதிரி 5 உருண்டைங்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது 5ஐயுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் எதுவுமே நான் சேர்த்துக்கல, வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, இந்த மிக்ஸ் பண்ண கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெய் கூட அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷில் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, கையில் கூட நீங்கள் ஸ்பூனில் எடுத்து வச்சுட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே ஒரு சைடு மட்டும் எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யோட மனம் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த ஒவ்வொரு லேயர்லேயுமே அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான். அண்ட் நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய்யில் தான் அப்ளை பண்ணணும்னு கூட கிடையாது, ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த லேயர் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டாச்சு. அண்ட் மேலேயும் கீழேயும் மட்டும் நீங்கள் நெய் அப்ளை பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுக்கு மேலே அப்பப்போ ப்ரஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு. ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற லேயர்ஸில் மட்டும்தான் அந்த நெய் அப்ளை பண்ணியிருக்கேன், மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணலை. ஸோ அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு எட்ஜ்லேயும் அதே மாதிரி ஒன்று லேயர் விட்டு இருக்கும் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நமக்கு ஒட்டி பிடிக்காது. அண்ட் நம்ம எண்ணெயில் போடும்போது எல்லாம் தனித்தனியாக லேயர்லாம் கலண்டு போகிற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 எட்ஜுமே நமக்கு தேவையில்லை, அது வந்து அன்ஈவனாக இருக்கும் அதனால. ஸோ இப்போ இடையில இருக்க எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு டோட்டலாக ஒரு 9 பீசஸ் கிடச்சிச்சு. ஸோ 1 கப் மாவுலேயே நமக்கு 9 பீசஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த லேயர் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நம்ம வந்து இடையில அந்த நெய்யெல்லாம் வச்சதுனால ஒன்றும் நல்லா நமக்கு பிடிக்காமல் கட் பண்ணும்போது அந்த லேயரோடு நல்லா கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ரோலிங் பென் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கனாலும் அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுமே இதை நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துடணும் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் சிரப் வந்து கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் இல்லை, நமக்கு இது நல்லா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு பிசு தன்மை வந்ததுக்கப்புறம் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மடக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒன்றா போட்டுக்கலாம்.
இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் இருக்கிற லேயர்ஸ்லாம் வரைக்கும் நல்லா வேகணும் இல்லையா? இல்லைன்னா மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி போடுங்க. நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ சக்கரை பாகும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே சூடாக இருக்கும்போதே போட்டுறணும். அதனால தான் நான் ஒரே டைமில் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மடக்கு நல்லா வெந்துருச்சு. பாகும் நல்லா கரெக்டான பதத்தில் வந்துச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூடோடு இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடித்ததுக்கப்புறமா பாகில் போடுங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு லேயரும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த லேயருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய போய் தங்கியிருக்கும். இது நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாகில் சேர்த்துக்கோங்க. பாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ரொம்ப ஊறிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து பாகில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ ஒவ்வொரு லேயருக்குள்ளேயுமே அந்த பாகு நம்ம எடுத்து போடும்போது அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம மாவில் வந்துட்டு எந்த சர்க்கரையுமே போடல இல்லையா? இந்த சுகர் சிரப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு லேயர்லையுமே உள்ளே போகிற மாதிரி பண்ணிடுங்க. அண்ட் சேம் டைம் இந்த பக்கமும் நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 செகண்ட்ஸ் டோட்டலாக அந்த சுகர் சிரப்பில் ஒன்றுமே இருந்துச்சுனாலே போதும். கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மடக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.